வணக்கம், வெல்கம் டு வேதிகை. நான் நேற்றுக்கு ஒரு பதிவு போட்டேன் 2 நாள் முன்னாடி. மனிதன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற படத்தை பற்றி எல்லாம் நீங்களாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல படம், நல்ல விஷயந்தான் நான் சொல்கிறது. ஆனால் இந்த யூடியூப்பை திறந்தாலே உலகம் அழிய போகிறது. லஞ்சம், ஊழல், அவளை சிறை இவாளுக்கு சிறை, மாற்றி மாற்றி பிரச்சனையோ பிரச்சனை. சாதாரணமாக வீட்டில் சண்டை போட்டாலே வீடு உருப்படாதும்பா. வீட்டில் சண்டை போட்டாலே வீட்டில் பிரச்சனை வந்து, அதே மாதிரி நாட்டுக்குள்ளேயும் சண்டை போட்டே இருந்தால் நாட்டில் பிரச்சனை வரத்தான் வரும். அவள் வேலையை பிரச்சனை அமைதியாக இருந்தால் போகும். அது தெரியணும், நம்ம சொல்லி கேட்க மாட்டா யாரும். முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக கொண்டு போகணும் உலகத்தை. இதுதான் எங்கே பார்த்தாலும் போர், அது இது, அப்பா வன்முறை ரொம்ப சொல்லி மாளலை. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளும் அது ஏன் பேசணும். ஆனால் நம்ம மோடிஜி நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கார். நம்மளுக்கு நிறைய வருது, மக்களுக்காக செய்கிறார். ஆனால் என்ன பாருங்க, ஒரு இது 5 லட்சம் சொல்லிட்டு 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது எந்த ஆஸ்பத்திரியில் கிடைக்கும், என்ன எது ஒன்றுமே தெரியல. ராமாபுரத்தில் ஒருத்தருக்கு இப்போ உடம்பு சரியில்லை, போய் சேர்ந்துருக்கார், இந்த அட்டையை காமிச்சிருக்கா, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிவிட்டாலாம். என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னுடைய சிநேகிதன், பாலிய சிநேகிதன் எனக்கு சொல்லி நானும் வாங்கினேன். ஆனால் அவனே திருப்பி என்கிட்ட சொல்கிறான், பிரயோஜனம் இல்லையாம்ப்பா இது அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ இது மனசு ரொம்ப கொஞ்சம் பாதிக்கிறது எங்களுக்கெல்லாம். ஏன்னா எங்களால் அவ்வளோ தூரம் செலவழிக்க முடியாதுன்னு தான் ஒரு கார்டு வாங்கி வச்சுக்கிறோம். ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு மோடிஜியும் தரார். ஆனால் அது எந்த ஆஸ்பத்திரியில் இருக்குது, என்ன எதுன்னு எதுவுமே தெரில. அதனால் நேயர்களே, இதை பார்க்குறவா யாருமே, இது பிரதமருக்கு ஒரு வேண்டுகோள் தான் நான் போட போகிறேன் தலைப்பு. ஆனால் யாருக்கு தெரிஞ்சாலும் அது எந்த ஆஸ்பத்திரியில் இந்த 5 லட்சம் ரூபாய் கார்டு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லுங்க. இதை பார்க்குற பிஜேபி தலைவர்கள் யார் பார்த்தாலும் சரி, இது அண்ணாமலைக்கு கொண்டு போய் சேர்த்தாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வர திட்டம் மக்களுக்கு போய் சேரலைன்னா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வெறும் கார்டு வாங்கி வச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால தான் ப்ளீஸ் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க. இது எங்கே இந்த கார்டுக்கு பலன் இருக்குங்கிறத தெரிஞ்சவா சொல்லுங்கள். எந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குங்கிறத சொல்லுங்கள். எனக்கு தெரியாதனால தான் இந்த பதிவு போடுறேன். நான் இவன் மூலமாக 10 பேருக்கு போட்டுமே, நல்லது தெரியட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான். சரியா நேயர்களே? அதனால் இது யாருக்கு தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி இந்த ஆஸ்பத்திரியில் இதுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லுங்க. நான் எல்லாருக்கும் திருப்பி அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லிவிடுவேன். கமெண்ட் யாரும் பார்க்கலனாலும் நான் சொல்லிவிடுவேன். ஆனாலும் இல்லைனாலும் இது தயவு செஞ்சு எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா ஒரு திட்டம்னு போட்டால் அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேரணும். இல்லைன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.